ஹலோங்க. இன்னைக்கு நம்ம ஜிம்னோட எபிசோட் தான் பார்க்க போறோம். ஐ நீட் மை எக்ஸ் ஒய்ஃப் அகெயின் பார்ட் 17. போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஒரு வழியா அவங்களுக்குள்ள இருக்க எல்லா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குமே கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதோட முடிச்சிருப்பேன். வாய் வந்து கிஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 17. ஸோ இந்த படம் ஸ்டார்டிங் சீனில் அப்படியே ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டே இத்தனை நாள் ஆச்சுடி நீ என்ன இப்படி ஆசையாக பிடிச்சி கிஸ் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல. எல்லாம் உன்னால தான். நீ மட்டும் சொல்லியிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. எல்லாம் உன்னால தான். ஏன் ஜிம்மன் இப்படி ஏதோ தியாகி மாதிரி ஏதோ ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ளே பண்ணிட்ட. எனக்கு அதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜிம்மன். இது எத்தனை வாட்டி சொல்லுவ? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. என்ன சரி, நான் கூட சாப்பிட்டதுக்கப்புறம் வச்சுக்கலான்னு நினச்சேன். நீ இல்லை இப்போவே வச்சுக்கலான்னு சொல்கிற மாதிரி ஏதோ பண்ணுறேன். எனக்கும் மூடாயிடுச்சு. சரி வா, நம்ம ரூமுக்கு போகலாம். ரூமுக்கா? யார் ரூமுக்கு? அடியே நம்ம 2 பேரும் தாண்டி. இங்கே பாருங்க ஜிம்மன், முன்னாடியாக நம்ம புருஷன் பொண்டாட்டி, இப்போ நீ யாரோ நான் யாரோ தான். ஸோ அதனால் நீ சோஃபாலே படு, நான் ரூம்குள்ளே படுத்துக்கிறேன். இல்லையா நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீ ரூம்குள்ளே படு. ரூமுக்கு வந்தேன்னு வச்சுக்கோயேன், கை காலெலாம் உடச்சி எடுத்துருவேன். என்னடி? அப்போ நீ என்னை லவ் பண்ணல தான் வருகிறேன்னு சொன்னேன். அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணேன். இப்போ நான் லவ் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பழைய வேண்டானே தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் விட முடியாது. இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்து நம்மளுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆசை தான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ சாப்பிடு, சாப்பாடு மட்டும்தான். அதுவும் நான் பண்ணது தாண்டி. பரவாயில்ல, நாளைக்கு உனக்கு நான் பண்ணித்தரேன் காலையில். இப்போ சாப்பிட்டுட்டு மூடிக்கிட்டு இங்கே தூங்கணும். ரூமுக்கு ஒரு வேலையெல்லாம் வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோயேன், கை காலெலாம் வச்சுருவேன். அப்படியா, சரிம்மா சாப்பிடு அப்படின்ட்டு ஜிம்முனும் வாயனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாயன் அப்படியே ஒவ்வொரு குஷேட்டாக போல் ஜிம்முனுக்கு பாட்டுக்கு ஊட்டி விட்டுட்டுருக்கா. ஜிம்முனும் போதும்டி, எவ்வளோடி ஊட்டி விடுவேன், நீ சாப்பிட்றீ, நீ தாண்டி ஒல்லியாக இருக்க, நல்லா தாண்டி இருக்கேன். இல்லை ஜிம்முன், அந்த கங்கோட நிறைய சோறு போடலன்னு நினைக்கிறேன். பாவம் என் புருஷனை எவ்வளோ பப்ளி மாஸ் மாதிரி வச்சுருந்தேன், பாரு எப்படி ஆக்கி விட்டான்னு, தோலும் சதையுமா. நீ சாப்பிடு, நீ நல்லா சாப்பிடு. ரொம்ப பண்ணாதடி தாயே, முடியல. ஏன் தான் இந்த வருத்த வரையும்? அதெல்லாம் அப்படி தான் ஜிம்மன், லவ் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படி தானே வயன்? ஆமாம்மா அப்படி தான் நீ சாப்பிடு, என்ன ஓவராக பேசாத அப்படின்ட்டு ஜிம்மனுக்கு எல்லாத்தையும் அப்படியே ஊட்டி விட்டுட்டா. ஜிம்மனு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு வாயினே தான் பார்த்துட்ருக்கான். வாயினு சாப்பிட்டுட்டு அந்த டிஷ் வாஷ்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜிம்மன் பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு, நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமாடி, இல்லாமலாம் என்னாலச்சே எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? தெரியும், புரியுது. அதை சொல்ல தான் இப்போ வந்தியா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தியா, நாங்கள் உட்காந்துருந்தேன்னா உன்னை அப்படியே பயங்கரமாக மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதான் நீ எங்கேன்னு சொல்லி என் கண்ணு தேடிச்சா, நீ கிச்சனில் தான் இருக்குன்னு சொன்னிச்சா, அதை ஓடி வந்துட்டேன். ஏன் ஜிம்மன், ஏன் இப்படி என்னை மொக்கை போட்டு சாவடிக்கிறேன்? இது மொக்கையாடி. லைட்டாவா? அப்போது நல்லா இல்லையா? என்னது நல்லா இல்லையா? நீ சும்மா இரு ஜிம்மன், போ. நீ சும்மா நீ தொட்டுகிட்டே இருக்க. போய் நீ டிவி பாரு, என் பின்னாடியே வராத நீ. அப்படி தான் வருவேன். என் பொண்டாட்டி நீ தானே? ஹலோ, நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு. ஆமாம்ல, டிவோர்ஸ் ஆகிடுச்சுல. வா திருப்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். எங்கே போய்? சர்ச்சுக்கு வாடி, கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னை கொன்றுவேன். அந்த சீன்லாம் இங்கே இல்லை. பண்ணிக்கலாம், மெதுவாக பண்ணிக்கலாமா? எப்போ? ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம். இங்கே பாரு ஹனி, என்னால் அவ்வளோலாம் வெயிட் பண்ண முடியாதுடி. எனக்கு உன் கூட வாழணும். இப்போயும் நம்ம ஒன்றா தானே இருக்கோம். கல்யாணம் என்ன ஆகலைன்னா என்ன, இப்போயும் ஒன்றா தானே இருக்கோம். இது வேற அது வேற. எனக்கு ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சரி, நல்லா பண்ணிக்கலாம். அந்த பேச்சுக்கெலாம் கேட்டமே இல்லடி. எனக்கு இப்போவுமே பண்ணணும். இந்த அத்தரத்தில் எங்கடா போய் கல்யாணம் பண்ணுறது? அது முழுமையாக பார்த்துக்கலாம். அப்போ நாளைக்கு ஜிம்மன், உனக்கு என்ன தான் ஆச்சு? எதுக்கு கல்யாணம் பண்ணி தீரணும்னு ஒரு முடிவோடு இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும். பண்ணலாம். நீ போய் உட்காருப்போ அப்படின்ட்டு வாய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மன் கிட்டே வரா. ஜிம்மனுமே இதா வந்துட்டால எச்சல குட்டி அப்படின்ட்டு ஜிம்மன் வந்து வாயனை பிடிச்சிட்டு விட்டவே மாட்டிக்கிறான். வாயனும் என்னடா பண்ணுற, இதெல்லாம் பண்ணக்கூடாது ஜிம்மன், இது ரொம்ப தப்பு. என்னது தப்பா? வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் கூட வந்து எத்தனை வருஷம் ஆச்சு?
எத்தனை வருஷம்? 1 வருஷம். ஆ 1 வருஷம். எந்த பொண்ணுங்ககிட்டயும் போகவும் இல்ல. போனாலும் அலாம் இல்ல. எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு ஒத்த கால்ல இருந்தேன்டி. எனக்கு நீ மட்டும் தான் வேணும்னு சொல்லிட்டு பார் பாரா அலைஞ்சு, குடி குடின்னு குடிச்சு, என் நிலைமை எவ்வளோ மோசமாச்சு தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீ தான்டி, நீ தான். நான் என்னடா பண்ணேன்? நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். ஆமா கிழிச்சிருக்கணும். சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணியிருந்திருப்ப? எதுக்குடா அவள கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன்னு திருப்பி என் மேல தான் கோவத்த காமிச்சிருப்ப. அதனால தான் நான் சொல்லல. ஆனா அம்மா நீ வந்தே வறுத்து, எம்மா ஒயன். நம்ம மாரி பொண்ணலாம் பார்த்துற முடியாதுடி. லவ் என் மேல அவ்வளோ ட்ரூவா வச்சிருக்க. அதான் அந்த ஒருத்து வந்த. ஆமா, என் புருஷன் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணா கோவம் வராம பின்ன என்ன வரும் எனக்கு? எனக்கு கோவம் வந்துச்சு. அதான் அப்பலாம் பிஹேவ் பண்ணேன். எனக்கு என்ன கனவா கண்டேன், நீ இப்படிலாம் பண்ணி வச்சிருந்திருப்பேன்னு. இல்லாட்டாலும் நீ அப்படியே கிழிச்சிருப்பீல ஒயன். ஆமாம்மா நான் கிழிச்சேன். நீ அப்படி கிழிக்கல. போடா அங்கிட்டு. எப்போ பாரு என்னையே குறை சொல்லாத போ. அதெல்லாம் முடியாது. 1 வருஷம். நான் நினச்சி நினச்சி தவியா தவியா தவிச்சேன்டி. எனக்கு இப்போ நீ வேணும். ஜிம்மன் ஜிம்மன் இதெல்லாம் ஓவர் ஜிம்மன். நான் இன்னும் அதுக்கெலாம் ரெடி ஆகலடா. ஆமாம் என்னி நேற்று என் கூட இருக்க. நம்ம எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம். எனக்காகடி ப்ளீஸ் டி. அதெல்லாம் முடியாது. முடியவே முடியாது. ஓ அப்போ என் கூட இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். எனக்கு கிஸ் பண்ண மாட்டேன். பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. எதுக்கு? அது தெரியாது. தெரியாதா? என்னடி? நான் தான் சொல்கிறேன்ல எனக்கு டைம் வேணும். என்ன தான் எனக்கு மேலே இந்த லவ் திருப்பி வந்தாலுமே அதுக்குன்னு நேரங்காலம் இருக்குல்ல. இப்போமே வா, உடனே வா, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு வாயனை அப்படியே ஜிம்மில் தள்ளி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிட்டா. ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிட்டு வாயனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஐயோ வாயன், எனக்கு ஒரு மாதிரி கை காலம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது. அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிரு. அப்படின்னா தான் உனக்கு இந்த நர்வஸ்லாம் போயிடும் ஓகேவா? ஸோ அதனால் நீ குளிச்சிடுறி எல்லாம் அவ்வளோதான். அவகிட்டேருந்து நீ தப்பிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு வாயினுமே அப்படியே நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டவலை கட்டிட்டு பார்க்குறா. ஓடி வந்த அவசரத்தில் ட்ரெஸ் எடுக்கலை. இப்போ பாத்ரூம் விட்டு வெளில போனாலுமே ஜிம்மன் அங்கே தான் உட்காந்துருப்பான். ஸோ ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, இவளுக்கு சுனி வச்சுக்கிட்ட மாதிரி தான். இப்போ ட்ரெஸ் இல்லை, அந்த பழைய ட்ரெஸ்ஸே திருப்பி போட முடியாது. ஏன்னா அதுவும் ஈரமாயிடுச்சு. எப்படி போனாலும் அவங்ககிட்ட மாட்ட போகிறது உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரி டீசெண்டாக மூவ் பண்ணுவோமே அப்படின்னு அப்படியே ரூம் டோரை, அதாவது அந்த பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வெளில எட்டி பார்க்குறா. ஜிம்முன்னு அப்படியே தொலானை போட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கான். என்ன தைரியம் அவளுக்கு? என் கூட இருறினா இருக்க மாட்டாளாம்ல. அது அப்படியே இருக்க மாட்டான். நானும் பார்க்குறேன் எப்படி இந்த பாத்ரூம் விட்டு இப்படி தான் வெளில வரணும், இருடி உனக்கு இருக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஷர்ட் பட்டனெல்லாம் வேகமாக கழட்டி போட்டு பேண்ட்டை கழட்டிட்டு வெறும் டவலோடு நின்றுட்டுருக்கான். வாயனை அப்படியே பார்த்துட்டு கண்ணை புத்திட்டு, ஈஸ்வரா பரமேஸ்வரா நானே இவங்கிட்ட தப்பிக்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் ஒரு சாக்கா வச்சு வந்தா, இவன் வெளியில் வந்தோடனே வேறு பிளான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நான் இந்த நிலமையோடு போனேன்னு வச்சுக்கோயேன், நான் செத்தேன். இவன்கிட்ட எப்படி தப்பிக்கிறது அப்படின்ட்டு வாயனுமே அப்படியே ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே இருக்கா. ஜிம்முனுமே என்ன இவன் ரொம்ப நேரம் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே இருக்கா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்படியே டோர் கிட்ட வந்து, ஏய் வெள்ளவாடி நான் குளிக்கணும். அங்கே லியாவோட பாத்ரூம் இருக்கும், அங்கே போய் குளிச்சுக்கோ. அங்கெல்லாம் குளிக்க முடியாது, நான் இங்கே தான் குளிக்கணும், வெள்ளவா. வேற இப்போ குளிக்கலாம் என்னவா? நீ இப்போ குளிக்கலாம் என்ன? எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் ரூமில் வேலை இருக்குது, நீ போய் தூங்கு. குடிச்சாதான் உனக்கு என்ன தூக்கம் வருமா? இல்லை குளிக்காமல் அடிக்கடி தூங்குவில்ல, அப்புறம் என்ன? பேசாமல் தூங்கு போ. ஏய் உனக்கு என்னடி பிரச்சனை? பாத்ரூம்குள்ளே உனக்கு என்ன வேலை இருக்குது? நீ மேக்கப் அடிச்சு தானே என்ன பாத்ரூம் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கியா? ஒழுங்கா வெள்ளவாடி. அது நான் வர டைம் ஆகும். ஆல்ரெடி 1/2 மணி நேரம் பாத்ரூம்குள்ளே தான் இருக்க. இன்னும் என்ன உனக்கு டைம் ஆகும்? இன்னும் என்ன அதுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்க? அதான் நான் புருஷனா அது கூட இருக்க? புருஷன்கிட்ட வந்தால் மட்டும் கழுவி விட்டு போகிறது, பாத்ரூம் கூட மட்டும் 1/2 மணி நேரம் இருக்கிறது. ஜிம்மன் நீ ஓவராக பேசுகிற. என்னடி ஓவராக பேசிட்டேன்? 4 வார்த்தை பேசிட்டேன், இந்த கற்றுக்கிட்டு இருக்க. வெளில வர முடியுமா முடியாதா? முடியாது. சரி அப்போ நீ உள்ளே ஏறடி. இந்த பாத்ரூமை உடைக்கிறதுன்னு எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி பாத்ரூம் கதவெல்லாம் உடச்சி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உனக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதையும் உடச்சி உள்ளே வந்துட்டா வேலை முடிஞ்சது. சரி விடு, நான் என்ன பண்ணுறது? நீ பாத்ரூம் கதவை உடைக்கணும்னு ஆசைப்பட்டா உன் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறது ஒரு புருஷனாகியே என் கடமை தானே. இல்லை ஜிம்மன் நீ பாத்ரூம் கதவை ஒன்றும் உடைச்சிடாத, நானே வருவேன். நீ என்ன பண்ணு, அதை கிச்சனில்
அது இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? இங்கேருந்து அனுப்பணுமே. ம். ஜிம்மன், ஹால்ல டிவி ஓடிட்டு இருக்க மாரி சத்தம் கேட்டுட்ருக்கு. போய் அத அமத்திட்டு வந்துடுறியா? அமத்திட்டு வரணுமா? டிவி ஓடுதா? ஆமாம்மா, டிவி ஓடுது. உனக்கு சத்தம் கேட்குதா இல்லையா? இல்லையே, ஓடவே இல்லையே. நான் அமத்திட்டு தான் வந்தேன். அமத்திட்டு தான் வந்தானா? ஐயோ! ஆ ஜிம்மன், உனக்கு ஏதோ கேஸ் ஸ்மெல் அடிக்கல? கேஸ் லீக் ஆகுற மாரி உனக்கு ஸ்மெல் வருதா? எனக்கு வருதே. என்னது? கேஸ் லீக் ஆகுதா? ஆமா. ஐயய்யோ! நான் திருப்பியும் தண்ணி சுட வைக்கிறதுக்கு ஆன் பண்ணேன். ஆஃப் பண்ண மறந்துட்டேனா என்ன? தண்ணி அப்படியே கொதிச்சிட்ருக்குமே. ஜிம்மன் ஜிம்மன் ப்ளீஸ் 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 கொஞ்சம் ஸ்டவ் கிட்ட போய் பாரு. அதுக்குள்ள ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வந்துருவா அப்புட்ன்னு சொல்லும்போது ஜிம்மனும், சரி இரு போய் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டான். அவன் போன சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் அவன் அப்பாடா போயிட்டான். வெளிய போறோம். உடனே ரூம் டோர க்ளோஸ் பண்ணுறோம். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம். அப்படியே தூங்கிடுறோம். அவன் வெளியிலே கிடக்கட்டும் அப்படின்ட்டு வான அப்படியே வேகமா பாத்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி வெளில வந்து அப்படியே டோர் கிட்ட போகலான்னு பார்த்தா, அப்படியே சும்மா டோர் கிட்ட அழகா கை வச்சு நின்னுட்டுருக்கான். எனக்கு அத பார்த்ததும், அட பாவி! நீ இன்னும் போலையா? அப்படின்ற மாரி அவன பார்த்துட்ருக்கா அவனும். தெரியுமே, உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியுமே. கண்டுபிடிச்சிட்டேன் பார்த்தியா? உன்ன பத்தி தெரியாதாடி? உன் கூட 2 வருஷம் குப்பை கொட்டியிருக்கேன். 2 வருஷம். கல்யாணம் பண்ணி. கல்யாணம் பண்ணாம மொத்தம் 6 வருஷம் உன் கூட இருந்திருக்கேன். உன் கிரிமினல் மைண்டை பற்றி எனக்கு தெரியாதா செல்லம் அப்படின்ட்டு கிட்ட வரும்போது வா என் ரெஸ்ட் ரூம்குள்ளேயே ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே ஓடி போகலான்னு பார்த்தா அவன் அந்த கதவையும் பிடிச்சிட்டு நான் தான் சொன்னேனே உன்னை பற்றி தெரியும்னு. திருப்பி எதுக்குடி என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த மாதிரி பிளான்லாம் போட்டுக்கிட்டு இருக்க? ஆ, உனக்கே நேரம் புரிஞ்சிருக்கும் என்ன பிளான் போட்டாலும் என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு. ஸோ நீ என் வழிக்கு வந்துடுறியா? ஸ்மூத்தாக முடிச்சிருவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன் என்ன பண்ணுவேன்னு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நீ என்னை 2 விதமாக நிறையா வாட்டி பார்த்துருப்ப. எப்படியோ சரி. ஜிம்மன், நீ நீ ஸ்டவ் ஆஃப் பண்ண போலையா? ஏண்டி, நீ பாத்திரம் கழுவி வைக்கும்போது நான் தானே அங்கே உட்காந்துருந்தேன். நீ சுடு தண்ணி வச்சியா இல்லை பச்சை தண்ணி வச்சியா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஏன்டி கதை விடுற? டே இருந்தாலும் இதுக்கு ஒரு எட்டிப்பாரு. எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை முட்டாளாக்கணும்னு பார்க்காத. அடுத்த விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ நான் என்ன தான் பண்ணும் உனக்கு? என் கூட இரு, எனக்கு அது போதும். அதான் கூட தான் இருப்பேனே. அது அந்த மாதிரி, இது இந்த மாதிரி. எந்த மாதிரி? உனக்கு விளக்கெல்லாம் நல்லா கொடுக்க முடியாது. பரவாயில்லையேடி, என்னால் ட்ரெஸ் அவுக்கிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காண்டி வெறும் டவலோடு வந்துட்டியா? பரவாயில்ல, இந்த டவல் தானே ஒரு இழுத்தா போகுது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பிடிச்சி இழுத்துட்டான். அது அவுந்துருச்சு. வாயினப்போ ஒன்றுமே போடாமல் நின்றுட்டு அப்படியே சிவனை பார்த்து சும்மா அப்படின்னு கத்துறா. அப்போது அப்படியே சிவன் மேலேருந்து கீழே பார்த்துட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்ட்டு அவனோட டவலையுமே கழட்டி போட்டு அப்படியே வாயனோட சேர்ந்து பெட்டில் விழுகிறான். வாயனுமே சிவன் ஒழுங்காக போயிரு, என்ன போயிடா புருஷனை ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றுமே இல்லாமல் பார்க்குறேன், ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் தான் பார்க்கவே இல்லையே. பார்க்கலையா? அப்போ பாரு. ஆஹா ஜிம்மன், நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டான்னு. உன் வாய் தான் வேண்டான்னு சொல்லுதுடி. ஆனால் உன் கண்ணு ஒரு மாதிரி திருட்டு மொழி முழிக்குதே. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. இல்லையே, நல்லா திருட்டு மொழி முழிக்கிறடி. ஸ்டார்ட் பண்ணலாமா? இல்லை ஜிம்மன், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லுறதுக்குள்ள ஜிம்மன் பாட்டுக்கே கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வாயனை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வாயனுமே இதுக்கு மேலே அவனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவளே பக்கத்தில் இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி விட்றா. ஜிம்னு அதை ஃபஸ்ட் சிரிச்சிட்டு தான் வேண்டான்னு சொன்ன நீ லைட்டை மாற்றினா அப்படின்னு கேட்டால், சரி இப்போ லைட்டு போடவா அப்படின்ட்டு போட போகிறா. ஜிம்னு சரி வேணா விடு அப்படின்ட்டு அவன் பெட்ஷீட் எடுத்து இழுத்து போத்திட்டு இருக்கான். வாயனுமே ஐயோ விட மாட்டான் போலையே அப்படின்ட்டு அவனையே பார்த்துட்ருக்கா. அவனுமே எவ்வளோ நாள் ஆச்சு இப்படியே பார்க்காத, அப்படியே கடிச்சு வச்சிருவேன் அப்படின்ட்டு வாயனை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு பாடி ஃபுல்லாக ரப் பண்ணிகிட்ருக்கான். வாயனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவள் வயசை நல்லா கோஸ் பண்ணிக்கிட்டா. அப்போ ஜிம்மின் வாயனை தூக்கி மறுபடியும் லேப்பில் உட்கார வச்சு அவளை பார்த்த மாதிரி அப்படியே விடாமல் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி பாடி ஃபுல்லாக ரப் பண்ணும்போது வாயனுக்கே ஒரு மாதிரி மூட்லாம் சேஞ்ச் ஆகுது. அந்தளவுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஜிம்மன் வந்து மேக் அவுட் பண்ணுறான். வாயனுக்கெல்லாம் பெயின்லாம் ஜிம்மன் எனக்கு வலிக்குது. வலிக்கதாண்டி செய்யும். ஒரு வருஷம் கழிச்சு பண்ணுறல வலிக்க தான் செய்யும். பொறுத்துக்கோ, எனக்காண்டி பொறுத்துக்கோ. ஹெவன் ஃபீல் தெரியுமா வாயன்? உன்னை தவிர இது யாராலையும் எனக்கு கொடுத்துட முடியாது அப்படின்ட்டு மறுபடியும் அப்படியே வாயனுக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வாயன் வந்து தள்ளி விட்றா, போதும் விடு அப்படின்ட்டு. ஆனால் ஜிம்மன் வந்து விடுறதா இல்லை, அவன் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? டாடா. பாய். சீ யூ லேட்டர். பாய்.